Hello friends, welcome to Ocean Mind. இந்த வீடியோவில் நம்ம குவாட்ராட்டிக் ஃபார்முலா மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac/2a இதை எப்படி டிரைவ் பண்ணாங்க அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுடைய ஜென்ரல் ஃபார்ம் எடுத்துக்கிட்டா ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0. இந்த ஃபார்மில் தான் ஜென்ரலாக ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இருக்கும். இந்த டெரிவேஷனுக்கு நமக்கு பேசிக்காக என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, எதனா ஒரு எக்ஸ்பிரஷன் எம் ஸ்கொயர் ப்ளஸ் 2mn ப்ளஸ் என் ஸ்கொயர் அப்படின்னு இருக்குது அப்படின்னா நான் அதை எம் ப்ளஸ் என் ஹோல் ஸ்கொயர் அப்படின்ற ஃபார்மேட்டுக்கு எழுதலாம். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இப்போ இந்த டெரிவேஷனை பார்க்க போகிறோம். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட ஜென்ரல் ஃபார்ம் ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0. ஸோ இதில் ஏன்றது இட்ஸ் அ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர், பின்றது எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட் அண்ட் சின்றது ஒரு கான்ஸ்டன்ட். இந்த ஜென்ரல் ஃபார்மை இந்த ஃபார்மேட்டுக்கு கொண்டு வர ட்ரை பண்ணணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஏஎக்ஸ் ஸ்கொயர் இருக்கா, ஸோ இதை நான் ரூட் ஏ எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இப்போது எனக்கு எம் ஸ்கொயர் அப்படின்ற இடத்துல ரூட் ஏ எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்றது இருக்கு. அப்போ எனக்கு எம்ன்றது ரூட் ஏ எக்ஸ்ன்னு ஆயிடுதா, ப்ளஸ் எனக்கு 2 வேணும், பட் எனக்கு இங்கே 2 இல்லை. அதனால நான் ஒரு 2வை மல்டிப்ளை பண்ணுறேன். இந்த 2வை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக அதே 2ஆல் நான் டிவைட் பண்ணுறேன். அப்போ தான் இந்த 2 கேன்சல் ஆகிட்டு எனக்கு வேல்யூ மாறாது. நெக்ஸ்ட் எனக்கு ரூட் ஏ எக்ஸ் வேணும். எக்ஸ் ஆல்ரெடி இருக்கு. ஸோ எனக்கு என்ன வேணும்னா ரூட் ஏ வேணும். ஸோ ஒரு ரூட் ஏ போட்டுட்டு அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக திருப்பி ரூட் ஏஆல் டிவைட் பண்ணுறேன். அப்புறம் எனக்கு இங்கே பிஎக்ஸ் இருக்கு. ஸோ இப்போ இது எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் 2 ரூட் ஏ எக்ஸ் இருக்கு, மிச்சம் பி டிவைடட் பை 2 ரூட் ஏ அப்படின்றது தான் என்னுடைய எண். ஸோ 2 இருக்கு, எம் இருக்கு. ஸோ என்னோட எண் என்னது அப்படின்னா பி பை 2 ரூட் ஏ. ஸோ இப்போ இதை எனக்கு என் ஸ்கொயர் வேணும், ப்ளஸ் பி பை 2 ரூட் ஏ ஹோல் ஸ்கொயர் பண்ணிக்கிறேன். இதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக மைனஸ் பி பை 2 ரூட் ஏ ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இந்த கான்ஸ்டன்ட் சி ஈக்குவல் டு 0. இப்போ இதை நான் எம் அண்ட் என், ஸோ எம் பிளஸ் என் ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். அப்போ ரூட் ஏஎக்ஸ் பிளஸ் பி பை 2 ரூட் ஏ ஹோல் ஸ்கொயர் மைனஸ் பி பை 2 ரூட் ஏ ஸ்கொயர் பிளஸ் சி ஈக்குவல் டு 0. ஸோ இதை நான் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணேன்னா, ஸோ இந்த மைனஸ் இந்த ப்ளஸ் இதை இந்த பக்கம் எடுத்துகிட்டு போனேன்னா ஏஎக்ஸ் பிளஸ் பி பை 2 ரூட் ஏ ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் பை 4a. ஸோ ஸ்கொயர் நான் ரெண்டுத்துக்கும் அப்ளை பண்ணிட்டேன், மைனஸ் சி அப்படின்னு வரும். ஸோ இதுக்கு நான் எல்சிஎம் எடுத்தேன் அப்படின்னா ரூட் ஏஎக்ஸ் பிளஸ் பி பை 2 ரூட் ஏ ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac ஹோல் டிவைடட் பை 4a. இப்போ இந்த ஸ்கொயரை இந்த பக்கம் நான் ரூட்டாக எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ ரூட்டாக எடுத்துகிட்டு போகும்போது மிச்சம் எனக்கு இங்கே ரூட் ஏ ப்ளஸ் பி பை 2 ரூட் ஏ இஸ் ஈக்குவல் டு ஹோல் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 4a அப்படின்னு வரும். இங்கே ரூட் எடுக்கும்போது எப்போவுமே அல்ஜிப்ரா பொறுத்தவரையும் ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படின்றத போட்டுப்போம். இப்போது எனக்கு எக்ஸ்ன்றது வேணும். ஸோ இந்த வேல்யூ அந்த சைடு எடுத்துகிட்டு போனோம்னா ரூட் ஏ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பை 2 ரூட் ஏ. நான் இந்த 4 ரூட் ஏவை ரூட்ல இருந்து வெளியே எடுத்துடுறேன். அப்போ எனக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 2 ரூட் ஏ அப்படின்னு வரும். ஸோ டினாமினேட்டர் சேமாக இருந்தால் ஐ கேன் ஆட் அப் த நியூமரேட்டர். ஸோ மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac ஹோல் டிவைடட் பை 2 ரூட் ஏ. ஸோ இந்த ரூட்டை இந்த பக்கம் டிவைட் ஆச்சு அப்படின்னா எனக்கு ஃபைனல் எக்ஸ்பிரஷன் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac ஹோல் டிவைடட் பை
2 ரூட் ஏ இன்டு இந்த ரூட் ஏ எனக்கு ஏவா மாறிடும். திஸ் இஸ் த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஸோ ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இருக்கு அப்படின்னா அதுக்கு நான் எக்ஸ் உடைய வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த ஃபார்முலால ஏபிசியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி கால்குலேட் பண்ணனா எனக்கு 2 ரூட்ஸ் கிடைச்சிடும். ஸோ ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கு 2 ரூட்ஸ் இருக்கும். ஸோ ப்ளஸ் பண்ணி ஒரு ரூட்டும் மைனஸ் பண்ணி இன்னொரு ரூட்டும் எனக்கு கிடைச்சிடும். ஸோ திஸ் இஸ் த ரூட்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஆர் ஜீரோஸ் ஆஃப் எ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இதுல இந்த பி ஸ்கொயர் மைனஸ் 4ac அப்படின்றத டிஸ்கிரிமினன்ட் டெல் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதை பத்தி நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த டெரிவேஷன்ல எதனா டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. உங்க டவுட்ஸ் என்ன அப்படின்றத நான் கிளாரிஃபை பண்ணுவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.